காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்ச். அவர்கள் கட்சியின் கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இவன் மதவாதி இவன் மிதவாதி என்று எண்ணினால் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ வரலாற்றை நீ கவனிக்கிறியா? உங்களுக்கு பின்னாடி சுத்தி நடக்கிற அரசியலை நீங்க பாக்குறீங்களா? எந்த வழியில் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவிலிருந்து மாறுபடுது சொல்லுங்க. ஒன்னு சொல்லுங்க. எல்லாமே இந்த நாட்டில் இருக்கிற கொடும் சட்டங்கள் எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்தது தான். என்ஐஏ அவன் கொண்டு வந்ததான், என்ஆர்சி அவன் கொண்டு வந்ததான், ஜிஎஸ்டி அவன் கொண்டு வந்ததான், நீட் அவன் கொண்டு வந்ததான். அவன் கொண்டு வந்து பெத்து பேர் வச்சான். இவர் நல்லா சாப்பாடு கொடுத்து வளர்க்கிறார், அவ்வளவுதான். பிஜேபி நம்பலாம், காங்கிரஸை நம்ப கூடாது. ஏன்? இவன் எதிரி தெரிஞ்சிருச்சு. இவன் துரோகி. இவன் நெஞ்ச குறிவைப்பான், ஆனா இவன் எங்க குத்துவான்னு தெரியாது. பிஜேபி நேரடியா சொல்றான், we are all Hindus. இவன் yes we are all Hindus. அவன் சவுண்ட் இந்துத்துவா, அவன் சாப்பிட்டு இந்துத்துவா. அவன் பாபர் மசூதியை இடிச்சான். ஆட்சி யாருது? காங்கிரஸ். இது எவ்வளவு வலிமையான ராணுவம், எவ்வளவு உளவுப்படை. அந்த கரசவே வந்தவன் பாபர் மசூதியை இடிப்பான்னு கூட நீங்க நினைக்க முடியலையா? இடிக்க போறான். அந்த சீர்ல இருக்கான்னு அப்ப ராணுவத்துறை அமைச்சர் அந்த சரத்பவர் கெஞ்சிராப்ல நரசிம்மராவ்ட்ட. இப்ப சொல்லி அங்கே தடுத்து நிறுத்துறேன்னு பாத்துக்கலாம்னு இடிச்சிட்டான். இடிக்க அனுமதிச்சது காங்கிரஸ், இடிச்சவன் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா. அந்த வழிபாடுற உரிமையை முதல்ல தடுத்தது காங்கிரஸ். மோடி அடிக்கல் நாட்டினார் ராமர் கோயிலுக்கு, கங்க்ராச்சுலேஷன் முதல்ல சொன்னது காங்கிரஸ். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வருது, என்ன வருது எவனுக்கும் தெரியாது. எப்படி தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்க வேண்டும் என்று ஒரே மாதிரி பேசினான் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக எல்லா பேரும் பேசினான். இந்த நிலத்திலே ஒரே ஒரு மகன் தான், ரத்தாறு ஓடும், பெரிய கலவரம் வெடிக்கும், சாவிங்கன்னா நான் ஒருத்தன் தான் சொன்னேன். ரத்தம் சிந்தி செத்து கூட விழுகிறான். எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதியை சொல்லுன்னு சொன்னேன். என் பேட்டி இருக்கு, என் பேச்சு இருக்கு, அவங்க பேட்டி இருக்கு, பேச்சு இருக்கு. பார்த்துக்க, எந்த இடத்துல நீ காங்கிரஸ் நீ மாறுபடுற? இத்தாலியில இருக்கும்போது சோனியா காந்தி கிறிஸ்தவர், நீ இன்னும் சோனியா காந்தி உங்க அத்தை மக பெரிய தமக சின்ன தம்மான்னு நினைச்சிருக்க, அது கிறிஸ்தவ பொம்பளைன்னு நினைச்சிருக்க. நீ உன்னை எல்லாம் எங்க எந்த சலவையில் வச்சு வெளுக்கிறது? உன்னை சொல்லு. லட்சக்கணக்கா உன் இனத்தை கொண்டு குவிச்சவர், கொண்டு குவிச்ச பொம்பளை அந்த அம்மளை தான். இல்லைன்னு சொல்வியா? நீ இல்லைன்னு சொல்வியா? ரத்த சாட்சி, உயிர் சாட்சி இந்த மகன் நிக்கிறேன். ஒருத்தனை எதுப்பா சொல்றா? இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவனை இந்த மகனுக்கு முன்னாடி நின்று, என் கணவன் இறந்த அன்று பிரபாகரன் உயிர் எனக்கு பரிசாக வரணும், இந்த ஃப்ரீ ஹேண்ட் இரு கரமும் கொடுத்து உழவரேன்னு சரத்து பொன்சேகா வர வச்சு பேசினாங்களா இல்லையா? யாராவது மாறிடா பார்ப்போம், யாராவது ஒருவன். கடைசி என் தம்பி பாலச்சந்திரன் சிங்கள ராணுவ கஸ்டடியில் கட்டுப்பாட்டில் நிற்கிற போது இப்படி பிரபாகரன் மகன் இளைய மகன் பாலச்சந்திரன் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான். பிரபாகரன் உயிர் குடும்பத்தில் ஒருவன் கூட உயிரோடு கூடாதுன்னு சொன்னவன் எவன்டா? யார்? இவங்க இல்லையா? உங்க தலைவர் இல்லையா? ஏய், எல்லாரும் செத்து போயிட்டோம் நினைக்கிறேன். நீ எல்லாரும் செத்து போயிட்டோம் நினைச்சிருக்க. நீங்க எல்லாம் எதிரடா உனக்கு காங்கிரஸ் இருக்கு? யாரை கட்டுறா? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாங்க, யாரை கட்டுறா? யாரோட நிலமடா? இந்திய நிலமடா. பிரிட்டிஷ் ஆட்சியிலே அது அதோட நிலம், அதுல அதோட ஆட்சி பரப்புல வரலது. அரசர்கள் நம்ம பாட்டன் சேதுபதி மன்னனுடைய நிலம். இந்திரா காந்தி வந்து மன்னர் மானிய ஒழிப்பில் அவசரமாக அதை எடுத்து அவரை மிரட்டி அந்த சொத்து பத்திரத்தில் ஒண்டி வாங்கிட்டு டக்குன்னு தான் தோன்றித்தனமா, நம்ம சொல்லுவோம்ல தான் தோன்றித்தனமா, ஒரு விவாதம் நடத்தி தீர்மானம் போட்டு அனைத்து கட்சி ஒப்புதெல்லாம் பெறல, எடுத்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ஒரே ஒரு மகன் எழுந்து கர்ச்சிக்கிறாப்ல, நம்முடைய தாத்தா மூக்கேத்தவர் அவர்கள். இதே போலதான் வரலாற்று ஒரு பெருந்தவரை ஒரு நிலப்பரப்பை எடுத்து உங்க அப்பா சீனாவுக்கு கொடுத்தாரு. அதே போல எங்கள் நிலப்பரப்பை எடுத்து அவர் அப்ப ராமநாதபுரத்து பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு, எடுத்து நீங்க இலங்கைக்கு கொடுக்குற, நீ தமிழ் மக்களுக்கு வரலாற்று பெருந்துரோகத்தை செய்கிறீர்கள்
இந்திரா காந்தி அவர்களே அவர் பேசுனது இருக்கு. இன்னைக்கு என் மீனவனுடைய வாழ்வாதாரத்தை போச்சு. கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் தூரம் அதிகம். இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க? 3 கையெழுத்தில் நம்ம இனத்தின் தலையெழுத்துல மாத்தின கூட்டமிடாது. முதல்ல லால் பகதூர் சாஸ்திரி, ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கர் 2 பேர் கையெழுத்து 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மலைவாழ் மக்களை நம்ம இங்கிருந்து போன இந்திய வம்சாவளியினர் பூர்வகுடி அந்த நிலத்தில் வாழ்ந்த கண்டி நுவரேலியாவில் வாழ்ந்த பல மக்களை, அங்கே இருக்கிற நம்ம மக்களை, இந்திய வம்சாவளியினரை, தமிழர்களை ஒரே இரவில் குடியேற்றவர்களாக, நாட்டுரிமையற்றவர்களாக ஆக்கி கொண்டாந்து நள்ளிரவில் இறக்கி விட்டு போன ஆட்சி அந்த காங்கிரஸ் ஆட்சி. கையெழுத்து லால் பகதூர் சாஸ்திரி, ஸ்ரீமாவோ. பிறகு அடுத்த கையெழுத்து கச்சத்தீவு, அதே ஸ்ரீமாவோ, இந்திரா காந்தி. 2வது கையெழுத்து இந்த இனத்தின் தலையெழுத்து மாறுது. 3வது கையெழுத்து ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம். நான் கேட்டது தேசிய இன விடுதலை, தேச உரிமை, தேச விடுதலை. தான் தோன்றித்தனமா அந்த நாட்டு அதிபரும் இந்த நாட்டு அதிபரும் உட்கார்ந்து பிரச்சனை என்னது, வழி எனக்கு, உனக்கு என்ன செய்து பிரபாகரா, எங்க அண்ணன் வர வேணாம், பிரபாகர வர வேணாம், ஆண்டன் பாலசிங்கம் ஒரு பிரதிநிதி, இந்த நாட்டு அதிபரை அந்த பிரச்சனையை சொல்லி போராடிக்கிட்டு இருக்க அந்த இருந்து ஒரு பிரதிநிதி உட்கார வச்சு பேசு. அப்பதானே நீ நீதிமான், அப்பதானே நேர்மையானவன். அப்ப அதிகாரம் உட்கார்ந்து ஒப்பந்தத்தை போட்டு இதை ஏத்துக்க பிரபாகரான்னு திணிச்சது 3வது கையெழுத்து. இந்த 3 கையெழுத்தில் தமிழ் தேசிய இனத்தின் தலையெழுத்தை மாற்றியவங்கடாவீங்க. ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை பொசுக்கி வீழ்த்தியவர் அயோக்கியர்கள். பேசிக்கிட்டு இருக்க பாதுகாப்பு பாதுகாப்பு, நீ அப்புறம் நீ எல்லாம் இதுக்கிட்ட இருக்க, 8 கோடி மக்கள் இதுக்கிட்ட இருக்க. காங்கிரஸ் என்ன பாதுகாக்குது உன்னைய? கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டி தூக்கிட்டு போனவை யார்? இந்திய முதல்ல திணிச்சவை யார்? 450 டிஎம்சி வந்ததுல காவிரி நதிநீர் உரிமையை பறித்தவை யார்? கெடுத்தது யார்? இன்னும் காங்கிரஸ் உலகத்தில் எந்த இனமாவது தன் இனத்தை கொன்று குவித்தனுக்கு ஓட்டு போட்டு நாட்டை ஆளுறதுக்கு அதிகாரத்தை கொடுக்குமா? எந்த இனமாவது கொடுத்துருக்கா? எந்த இனமாவது? பைத்தியக்காரனா ஒரு தீவுல வாழ்றான்னா கூட அவன் கூட செய்ய மாட்டான். இன்னும் காங்கிரஸ் இதுல எந்த இடத்துல பிஜேபியும் காங்கிரஸ் மாறுபடுது சொல்லு அண்ணா. இந்த இடத்துல மாறுபடுது சொல்லு பாப்போம், ஒன்னு சொல்லு பாப்போம். 2 பேருமே சம அளவு எதிரி நமக்கு. ஒருத்தன் மனித குலத்தின் எதிரி பாரதிய ஜனதா, காங்கிரஸ் தமிழ் தேசிய இனத்தின் எதிரி. 2 பேரும் நம்ம எதிரி. அதேதான் இங்க இருக்கு 2 திட்டு பயிலும். இவ 2 பேருக்கு என்ன மாறுதல்? டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே வீழ்த்தி போறணும். வீழ்த்தே யாரை கொண்டு வந்தணும்? இவனை. தீமைக்கு எப்படி தீமை மாற்றாகும் மக்களே? நெருப்பை எப்படி நெருப்ப வைத்து அணைப்பீர்கள்? தீமைக்கு மாற்று நன்மைதான். அதைத்தான் இறைமகன் இயேசுவும் நபிகள் நாயகம் கற்பிக்கிறார். அந்த நன்மையை கொண்டுதான் உங்கள் பிள்ளைகள் ஓடி வர்ற கத்திரம். தீமைக்கு மாற்று தீமை இல்லை. திமுகவை ஒழிக்கணும், ஆனா அதிமுகவை கொண்டு இல்லை, உங்கள் அருமை பிள்ளைகளை கொண்டு ஒழிக்கணும். அதுக்கு நீங்க எங்களுக்கு வாக்கை அளிக்கணும். திரும்பி காங்கிரஸ் அது பாதுகாப்புன்னு அவன் சொல்றாரு, ராகுல் சொல்றாரு, பாதுகாப்புன்னு சொல்றாரு. 80,000 கோடி வட்டி இல்லாத கடனா சிங்களனுக்கு நம்ம இனத்தை கொண்ட எண்ணி கொடுத்தவங்க, நம்மளை கொன்று குவிக்க இராணுவத்துக்கு போர் பயிற்சி கொடுத்தவங்க. நீ எல்லாம் உன் வரி காசு, உன் காசை எடுத்து நம்ம தாய் மாறருக்கு காசு கொடுத்தவன் பேசிக்கிட்டு இருக்க.